சின்ன ஐடியா கொடுக்குறேன். அப்போ அந்த ஐடியாவில் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் வந்து ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு நார்மலாக ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன தெரியும்? எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம என்ன எழுதலாம்? எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதலாம். அப்போ அந்த எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதும்போது ஃபார்முலா என்ன ஆகுது? 1/√2π integral minus infinity to infinity f of x into e power I s into dx. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு. சப்போஸ் இது ஐடியால f of லெஃப்ட் சைடு மட்டும் ரைட் சைடு மாத்துறேன். 1/√2π integral minus infinity to infinity f of x into e power I s by a into x into dx வந்து என்ன ஃபார்முலா மாறும்? அதான் சேஞ்ச் ஆஃப் ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட். அப்போ இந்த இடத்துல எஸ் பை ஏ இருக்குது. நல்லா பார்த்துங்க, இங்கே எஸ்ன்னு இருந்தால் இங்கே எஸ்ன்னு வரும். நல்லா பார்த்துங்க, இ பவர் ஐஎஸ்எக்ஸ். இப்போ இந்த இடத்துல எஸ்ன்னு இருந்தால் எஃப் ஆஃப் எஸ்ன்னு வரும். அதே இந்த இடத்துல வந்து எஃப் ஆஃப் என்ன வரும்னா இ பவர் ஐ எஸ் பை ஏன்னு வருதுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம்? எஸ் பை ஏன்னு ஃபார்முலாவை சேர்ந்து. சரிங்களா? அப்போ என்னாச்சு? இங்க எஸ்ன்னு இருந்தா இங்க எஸ்ன்னு அப்ளை பண்ணலாம். இந்த இ பவர்ல வந்து எஸ் பை ஏன்னு இருந்தா இங்க வந்து ஃபார்முலாவோட எஸ் பை ஏன்னு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். சரிங்களா? இது பேசிக் நோட்டு. இதுல இருந்து தான் நம்ம வந்து ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ல சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலோட ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போறோம். சரியாமா? என்ன ப்ராப்பர்ட்டி சார்? சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். நான் எழுதுறேன். இப்போ நான் எழுதுறேன், அதை பாருங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல். சரி, என்ன ப்ராப்ளம், என்ன ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஃபார் எனி ஏ, ஃபார் எனி ஏ நாட் ஈக்குவல் டு 0 in the real number, அதாவது நான் ஜீரோ ரியல் நம்பர் நாட் ஈக்குவல் டு 0 in the real number, this is satisfy the condition f of ax. என்ன சொல்றாங்க? f of ax equal to 1 divided by modulus of a into f of s by q. f of s by a. இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். இது எப்படி ப்ரூவ் பண்றாங்க? அப்ப ரியல் நம்பர் சொல்லிக்கிறாங்க. அப்ப ரியல் நம்பர்னு என்ன ஆகும்? பாசிட்டிவ் வேல்யூ வரும், நெகட்டிவ் வேல்யூ வரும். அப்ப ரெண்டு கேஸா வச்சு ப்ரூவ் பண்றாங்க, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்ப பாசிட்டிவ்னா என்ன ஆகும், நெகட்டிவ்னா என்ன ஆகும்? அப்படி போடும்போது உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபார்முலா. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குது? எஃப் ஆஃப் ஏ எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஃபார்முலா என்ன ஆகும்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2π integral minus infinity to infinity. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்தாலும் எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இருக்குது. அதனால எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்டு இ பவர் ஐஎஸ்எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம ஃபார்முலா கன்வெர்ட் பண்ண போனோம். அதனால என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஏஎக்ஸ் இருக்கிறதுல என்ன பண்றாங்க, டீன்னு எடுக்கிறாங்க. டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு எடுக்கிறாங்க. அப்போ டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு எடுக்கும்போது டிடி என்ன ஆகும்? டிடி ஈக்குவல் டு ஏ இன்டு டிஎக்ஸ்ன்னு வரும். ஏன்னா நம்மகிட்ட இங்கே இருக்குது என்னது, டிஎக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதனால என்ன வேணும், டிஎக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ டிடி பை ஏன்னு அப்ளை பண்ணலாம். டிடி பை ஏன்னு அப்ளை பண்ணலாம். எதுக்கு பதிலாக? இதுக்கு பதிலாக. அப்போ எஃப் ஆஃப் ஏஎக்ஸுக்கு பதிலாக என்ன அப்ளை பண்ணலாம்? டின்னு அப்ளை பண்ணலாம். அப்போ இ பவர் ஐஎக்ஸில் இங்கே எக்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன அப்ளை பண்ணலாம்? டி பை ஏன்னு அப்ளை பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ என்ன அப்ளை பண்ணலாம்? டி பை ஏன்னு அப்ளை பண்ணலாம். ஆல்சோ என்ன பண்ணணும், டி ஈக்குவல் டு ஏஎக்ஸ்ன்னு எடுத்ததுனால நம்ம லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். லிமிட் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா. கேஸ் 1 ஏ வந்து பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிற பொறுத்து லிமிட் மாறும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பண்றாங்கன்னா, சரி ஃபர்ஸ்ட் எடுத்து மட்டும் என்ன பண்றீங்க, எக்ஸ் டி மாத்துறீங்க. எக்ஸ் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. என்ன சொல்றாங்க, எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. அதனால மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்றீங்க. அப்போ எக்ஸுக்கு வந்து இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா? எப்போ பொறுத்து ஆகும்? இந்த ஏவோட வேல்யூ பொறுத்து தான் மாறும். சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறாங்கன்னா, ஏ வந்து கிரேட்டர் தென் 0ன்னு எடுக்கிறாங்க. சரிங்களா? இந்த ஸ்டெப் புரியுதாமா?
இப்போ லிமிட் தானே சார் மாத்துறோம் லைக் லிமிட் தான் எக்ஸ். மாத்துறோம். அப்ப ஏவோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி கிடைக்கும். அது ஏவோட நெகட்டிவா இருந்ததுன்னா இப்ப ஒண்ணும் இல்ல. t ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ன்னு இருக்குதுல்ல. இப்போ எக்ஸுக்கு பதில் ஆமாம் மைனஸ் சார். இன்ஃபினிட்டி போடுற. இந்த ஏ வந்து பாசிட்டிவா இருந்தா மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். அதே ஏவோட வேல்யூ நெகட்டிவா இருந்ததுன்னா நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ் வரும். அப்போ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி ஆயிரும்ல. ஓ, ஓகே 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 சார். அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன எடுக்கிறாங்க? ஏ வந்து கிரேட்டர் தென் ஜீரோன்னு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கேஸ்ல. சரியாமா? ஓகே சார். மைனஸ் இன்ஃபினிட்டி. அதே ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டால் ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ நோ ப்ராப்ளம். நம்ம அந்த இன்டெகிரேஷன் டைரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ இந்த இன்டெகிரேஷன் என்னாச்சு? 1/√2π integral minus infinity to infinity f of t into e power I s x பதிலா என்ன பண்ண போறோம்? t by a போறோம். x பதிலா t by a into dx பதிலா dt by எழுதணும். dt by a. அப்ப என்னாச்சு? that is equal to 1/√2π. இங்க 1/a வந்து கான்ஸ்டன்ட். 1/√2π 1/a வெளியே எடுத்துக்கிட்டேன். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர். அந்த டைம் எப்படி எழுதணும்னா அந்த ஏ வந்து இந்த எஸ் கிட்ட கொண்டு வந்துட்டேன். எஸ் பை ஏ இன்ட்டு டி இன்ட்டு டிடின்னு எழுதிட்டேன். சரிங்களா? அப்போ தட் இஸ் ஓகே சார். 1/a 1/√2π integral minus infinity to infinity f of t e power s by a into t into dt. சரியாமா? அப்ப இதுக்கு ஃபார்முலா நான் கொடுத்துக்கிறேன். அதாவது வெறும் எஸ்ன்னு வந்தா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதிடலாம். அப்ப எஸ் பை ஏன்னு இருந்ததுன்னா என்ன எழுதலாம்? ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இங்க வந்து எஸ் பை ஏன்னு இருக்குது. அதனால இது வந்து என்னன்னா எஸ் பை ஏன்னு. சரிங்களா? அதுதான் நான் முன்னாடி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா கொடுத்தேன். எஃப் ஆஃப் எஸ் பை ஏவோட ஃபார்முலா என்ன? இந்த எஸ்ங்கிறது வந்து எஸ் பை ஏன்னு வரும். சரிங்களா? எஸ்ங்கிறது வந்து எஸ் பை ஏன்னு வந்தா எஃப் ஆஃப் எஸ் பை ஏன்னு எழுதலாம். சரிங்களா? அப்ப அந்த ரிசல்ட் தான் இங்க சேஞ்ச் ஆகுது. இது ஃபுல்லாவே ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். பட் எஸ்ங்கிறதுல எஸ் பை ஏ இருக்குது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன்? இங்க எஸ் பை ஏன்னு எழுதிட்டேன். சரியாமா? ஓகே சார். ஓகே. ப்ரூஃப் ஆயிடுச்சா? ஆகல. ஏன்னா என்ன வேணுங்க? ப்ரூஃப் வந்து மாடலஸ்ல வேணும். ப்ரூஃப் வந்து மாடலஸ் ஆஃப் ஏ வேணும். ஏன்னா நம்ம எந்த கேஸ்க்கு ப்ரூஃப் பண்ணிக்கிறோம்? கிரேட்டர் தன் ஜீரோக்கு தான் ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். அப்ப இதே பார்ட் வந்து லெஸ் தன் ஜீரோனா என்ன ஆகும்? இதே ஐடியா தான் லெஸ் தன் ஜீரோனா என்ன ஆகும்? அதான் செகண்ட் கேஸ். இது ஃபர்ஸ்ட் கேஸ். அப்ப செகண்ட் கேஸ். செகண்ட் கேஸ் இங்கே லிமிட் அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் டி. அப்ப எக்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டா இங்க டி என்னமா ஆகும்? அதாவது ஏ வந்து லெஸ் தென் ஜீரோ. ஏ லெஸ் தென் ஜீரோக்கு என்ன ஆகும்? லெஸ் தேன் 0 மைனஸ் இன்ஃபினிட்டி. பிளஸ் இன்ஃபினிட்டி ஆயிடுமா? இந்த கேஸ் சொன்னல. ஆமா சார். மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். அதே மாதிரி பிளஸ் இன்ஃபினிட்டி போட்டீங்க என்ன ஆகும்? மைனஸ் இன்ஃபினிட்டி மாறிடுமா? ஏ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஜீரோ போட்டா ஓகே ஆமா டாக்டர். சார். அப்ப இங்க இன்டெகிரல் எப்படி மாறும்? பிளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி இன்டர்சேஞ்ச் ஆகி வரும். இதே ஐடியா தான். இது வந்து கேஸ் ஒன்னோடது. இப்ப கேஸ் டூவோடது என்ன ஆகுது? தட் இஸ் ஈக்குவல் டு 1/√2π இன்டெகிரல். இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி வரும், இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். சரியாமா? ஓகே. அப்ப என்ன செய்யுது? சார் சேம். இது வந்து இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். ஆமா, இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. கரெக்டாமா? ஓகே சார். சரி, இங்க என்ன வரும்? இங்க அதே தான். இது ஒரு பிரச்சனை கிடையாது. இ பவர் ஐ எஸ் பை ஏ இ பவர் ஐ எஸ் பை ஏ இன்டு டி இன்டு டிடி பை ஏ இன்டு டிடி பை ஏ. அந்த டிடி பை ஏ என்ன பண்ண போறேன்? 1/a கான்ஸ்டன்ட் 1/a வெளியே எடுத்துட்டேன். 1/√2π. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரேஷன்ல. இன்டெகிரல் மைனஸ் ஏ டு ஏ வந்து எப்படி எழுதலாம்? மைனஸ் ஆஃப் இன்டெகிரல் ஏ டு மைனஸ் ஏன்னு எழுதலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இதுக்கு மட்டும் கிடையாது. இன்டெகிரல் ஏ டு பி. இன்டெகிரல் ஏ டு பின்னு இருக்கிற லிமிட்டை எப்படி எழுதலாம்? மைனஸ் இன்டெகிரல் பி டு ஏன்னு எழுதலாம். சரிங்களா? இது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்டெகிரேஷன். சரியாமா? ஓகே சார். அப்ப என்னது? எப்பயுமே இந்த அப்பர் லிமிட் எப்படி இருக்கணும்? பெருசாவும் லோயர் லிமிட் சின்னதாக இருக்கணும். அதனால என்ன பண்றாங்க? அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மைனஸ் வந்துட்டு இன்ட்ரோ듀ce பண்றோம். அவ்வளவுதான். அப்ப மைனஸ் வரும்போது என்ன ஆகும்? இந்த மைனஸ் இங்க வந்துடும். இந்த மைனஸ் வரும். சரிங்களா? அப்ப என்னாச்சு? எங்க சார்? மைனஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி
f of t into e power I s by a into t into dt. இந்த a வந்து நான் அவுட் சைடு எடுத்துட்டேன். சரிங்களாம்மா? அப்போ என்னாச்சு? மைனஸ் ஒன் பை ஏ. அவ்வளோதான், நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணல, நம்மளுக்கு வேல்யூஸ் வந்துச்சு. ரூட் டூ பை இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இன்ட்டு இ பவர் மைனஸ் இ பவர் ஐ எஸ் பை ஏ டி இன்ட்டு டிடி. அப்போ இது நான் ஆல்ரெடி ஃபார்முலா நோட்டில் கொடுத்துக்கிறேன். இப்போ கூட ப்ரீவியஸ் டைமுக்கு எழுதணும். அப்போ என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஏ. இது வந்து என்ன எழுதலாம்? இங்கே எஸ் இருக்கிறதுல எஸ் பை வருதுனால டேரெக்டாக எஃப் ஆஃப் எஸ் மைனஸ் ஏன்னு வருது. இங்கே இதனால் மைனஸ் வந்தது, ஏ வந்து லெஸ் தென் 0 போட்டனால மைனஸ் வந்தது. இது செகண்ட் கேஸோட ரிசல்ட். சரியாம்மா? கரெக்டாம்மா? சார். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் செகண்ட் கேஸ் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னாச்சு? இங்கே பாசிட்டிவ் ஆஃப் ஒன் பை ஏன்னு வருது, இங்கே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஆஃப் ஒன் பை ஏன்னு வருது. கரெக்டுங்களா? நெகட்டிவ் ஆஃப் ஒன் பை ஏன்னு வருது. ஆனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது எப்படி எழுதலாம்? பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பைன் பண்ணி எழுதும்போது மாடலஸில் எழுதணும். அதனால தான் அந்த மாடலஸ் வந்தது. இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கம்பைன் பண்ணி எழுதுறதுனால மாடலஸ் ஆஃப் ஏவை எப்படி எழுதலாம்? ப்ளஸ் ஏனா ஏ கிரேட்டர் தன் 0, மைனஸ் ஏனா ஏ லெஸ் தன் 0. அப்போ அந்த ஐடியா அப்ளை பண்ணிட்டு 1 பை மாடலஸ் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் எஸ் பை ஏ. இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஸ்கேலோட ப்ராப்பர்ட்டியோட ப்ரூஃப். என்ன டவுட் இருக்குதாம்மா? டவுட் இருக்குதாம்மா? இல்ல சார்.